ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ அந்த வேஸ்ட்டான மீன்கள்லாம் இந்த எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா கோழி தீவனம் செய்கிறதுக்கு, ஆயில் எடுக்கிறதுக்கு, மற்ற டேப்லெட் எடுக்கிறதுக்கு, டேப்லெட்டை ரெடி பண்ணுறதுக்கெலாம் இதுலேருந்து தான் அந்த வேஸ்ட் மீன்லேருந்து தான் கொண்டு போகிறாங்க. அதை தான் நம்ம ஏலம் முடிஞ்ச பிறகு அதை வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி ஐஸோட பேக் பண்ணி லாரியில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இது காரைக்கால் லாஞ்சில் தான், இந்த குடோனில் தான் நமக்கு காலையில் மீன் வியாபாரம் நடக்குது. விடிய காலம் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஏலம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், நம்ம ஒரு நாள் வந்து பார்க்கலாம். என்ன லான்ச்சுக்கு உள்ளே போகலாமா? நேரம் வரது அது போகலாமா? நேரம் உள்ள இந்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா டேப்லெட் ரெடி பண்ணுறதுக்கு, ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு, மீன் அதாவது கோழி தீவனம் இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக வந்து இதை பெட்டி கணக்கில் அடிக்க வைக்கிறாங்க. இந்த இடம் தான் காலையில் 2 மணிக்கெல்லாம் வந்து மீன் வியாபாரம் நடக்கும், அப்படின்னு ஏலம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் நடக்கும். காலையில் 2 to 6 வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறாங்க. விடிய காலையில் டெய்லி.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ அந்த வேஸ்ட்டான மீன்கள்லாம் இந்த எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா கோழி தீவனம் செய்கிறதுக்கு, ஆயில் எடுக்கிறதுக்கு, மற்ற டேப்லெட் எடுக்கிறதுக்கு, டேப்லெட்டை ரெடி பண்ணுறதுக்கெலாம் இதுலேருந்து தான் அந்த வேஸ்ட் மீன்லேருந்து தான் கொண்டு போகிறாங்க. அதை தான் நம்ம ஏலம் முடிஞ்ச பிறகு அதை வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி ஐஸோட பேக் பண்ணி லாரியில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இது காரைக்கால் லாஞ்சில் தான், இந்த குடோனில் தான் நமக்கு காலையில் மீன் வியாபாரம் நடக்குது. விடிய காலம் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எவ்வளோ நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், நம்ம ஒரு நாள் வந்து பார்க்கலாம்.